அம்மான்னு கூட முழுமையா சொல்ல கத்துக்காத ஒரு சின்ன குழந்தை. ஆனா அந்த சின்ன இதயம் துடிப்பை நிறுத்தின பிறகும் இன்னொரு குழந்தையோட இதயமா மாறி மனிதநேயத்துக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா மாறி இருக்கு. ஒரு குடும்பத்தோட அளவிட முடியாத துயரம் இன்னொரு குடும்பத்துக்கு உயிர் கொடுத்து அவங்களுக்கு புது நம்பிக்கையை கொடுத்திருக்கு. பொதுவா பெரியவங்க உடல் உறுப்பு தானம் செய்யறதை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இவ்வளவு சின்ன வயசுலயே தன்னோட குழந்தையோட உடலை தானம் செய்ய பெற்றோர் எடுத்த இந்த துணிச்சலான முடிவு சமூகத்துல உடல் உறுப்பு தானத்துக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். யார் அந்த குழந்தை, எங்க இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டம் மல்லப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் அருண் ஆப்ரஹாம். இவரோட மனைவி ஷெரன். இவங்களுக்கு 10 மாசத்துல ஆலன் அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு. கடந்த சில தினங்களுக்கு முன்னால இவங்க 3 பேரும் போயிட்டு இருந்தப்ப சாலை விபத்துல சிக்கியிருக்காங்க. இதுல படுகாயமடைஞ்ச 3 பேரும் கொச்சியில இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளித்தும் பலன் இல்லாம குழந்தை ஆலன் மூளைச்சாவு அடைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தங்களோட மகளோட 2 சிறுநீரகங்கள், கல்லீரல் மற்றும் இதய வால்வு, கண் போன்றவற்றை தானமா கொடுக்க அருண் ஆப்ரஹாமும் ஷெரினும் முடிவு பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த குழந்தையோட உடல் உறுப்புகளும் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய 2 அரசு மருத்துவமனைகள், ஒரு தனியார் மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய 3 குழந்தைகளுக்கு கொடுக்க தீர்மானிக்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலமா திருவனந்தபுரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுச்சு. ஆலன் இன்னைக்கு இந்த உலகத்துல இல்லைனாலும் உடலா உறுப்பு தானம் மூலமா 5 குழந்தைகளோட வாழ்க்கையில ஒளியேற்றி அவங்க மூலமா இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். குறிப்பா இந்த 10 மாச குழந்தை தான் கேரளாவில் உடல் உறுப்புகளை தானம் செஞ்ச மிகவும் வயது குறைந்த நன்கொடையாளர் அப்படிங்கிறது கவனிக்கப்பட வேண்டியது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.